வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, HPCLல கிராஜுவேட் அப்ரென்டிஸ் ட்ரெய்னிக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி நம்ம அப்ளை பண்ண போறோம்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதில பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் HPCL கிராஜுவேட் அப்ரென்டிஸ் ட்ரெய்னின்னு அதிலே கொடுத்துருப்பாங்க. இதில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில கொடுத்துருப்பாங்க. நீங்க அதோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வியூ டீடைல்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் அப்ரென்டிஸ் ட்ரைனிங்கில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் இன் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் முடித்தவங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 இயர்ஸ் மினிமம், மேக்ஸிமம் வந்து 25 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் கிரிட்டீரியாவும் கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஸ்டைஃபண்டும் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 16/2/2026 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2/3/2026 கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டேட் வைஸ் வேகன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே நமக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறதுனால சைன் அப் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே நமக்கு அதுக்கான அஃபிஷியல் வெப் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேமில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம். மிடில் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் மிடில் நேம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் லாஸ்ட் நேம், அதை நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல் நேம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இதில் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. நம்ம டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் மொபைல் நம்பர். மொபைல் நம்பரில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய இமெயில் ஐடியை நம்ம டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் இமெயில் ஐடி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு வெரிஃபை இமெயில் இருக்குது. உங்களுடைய மொபைல் நம்பரையும் உங்களுடைய இமெயிலை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இதில் கிளிக் ஹியர் டு வெரிஃபை இமெயில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தெரிகிற கேப்சா கூட நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணிடுவாங்க. அதை வச்சு மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நேட்ஸ் என்ரோல்மெண்ட் அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் நம்ம வந்து எழுதிக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது, அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, அப்படி இல்லைனா நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் நேம் கேட்டிருக்காங்க, நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய மதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. ஆக்சுவல் கேட்டகரி எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்ளைங் அஸ் எ கேட்டகரியும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். சப்காஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பர்சன்ஸ் வித் பெஞ்சுமா டிசபிலிட்டியா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. டிசபிலிட்டியா இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த டிசபிலிட்டியா இருந்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் டிசபிலிட்டியா நீங்கள் இருக்குங்கிறத இதில் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ரிலீஜியன் கேட்டிருக்காங்க, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் உங்களுடைய பேன் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் டைப் ஆஃப் ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் அல்லது கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய நம்பர் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர் யூ எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி ஆஃப் HPCLன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து HPCLல ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுடைய எம்ப்ளாயி நம்பர் கேட்டிருக்காங்க.
அதே மாதிரி கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப் ட்ரெயினியாக நீங்கள் ஹெச்பிசிஎல்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இஃப் எஸ் ஷேர் கேட் நம்பர் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த நம்பர் வந்து இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்பர் டைப் பண்ணிவிட்டு ஃப்ரம் டேட் ஆஃப் அப்ரெண்டிஷிப் கேட்டிருக்காங்க. எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். உடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் 1 2 3ல் உங்களுடைய அட்ரஸ் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பின்கோட் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டேட் எதுவும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கரண்ட் சிட்டி இப்போ இருக்கிற நீங்கள் சிட்டியோட நேம் வந்து இதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கரண்ட் ஸ்டேட் இப்போ இருக்கிற நீங்கள் ஸ்டேட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அஸ் த மெயிலிங் அட்ரஸ் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் உங்களுடைய கரண்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் காப்பி ஆகிடும். இல்லை 2 அட்ரஸுமே டிஃப்ரெண்ட் அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப கொடுத்தது. நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் காண்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. நம்ம அதில் டைப் பண்ணிக்கலாம். ப்ரிஃபர்டு ஸ்டேட் ஃபார் ட்ரைனிங் எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் ட்ரைனிங் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டிகிரிஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டிகிரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன்ஸ் இன் இன்ஜினியரிங், சிவில், எலக்ட்ரிக்கல், இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் எந்த இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் ஸ்கில்லை நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டூரிஷன்ஸ் இன் இயர்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். மந்த் அண்ட் இயர் ஆஃப் ஜாயினிங் கேட்டிருக்காங்க, எந்த இயரில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்களோ அந்த இயர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் எந்த டேட்டில் நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அந்த டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டியூட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் செலக்ட் பண்ணுற யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டியூட் அதில் இல்லை அப்படின்னா அதர்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு உங்களுடைய யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டியூட் நேமை கீழே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் அடிஷ்னல் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ் இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர் மென்ஷன் எனி ப்ராஜெக்ட்ஸ். அடிஷ்னல் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்மளுடைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் தான் நம்ம அப்லோட் பண்ணணும். நம்மளுடைய 80% ஆஃப் ஃபேஷியல் வந்து அதில் கவர் பண்ணியிருக்கணும். அதோட மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 200 KB அண்ட் JPEG ஃபார்மெட் அல்லது JPEG ஃபார்மெட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிக்னேச்சர்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதோட மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 200 KB, அப்லோட் இன் JPEG அல்லது JPG ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். பிளாக் இங்க் அல்லது ப்ளூ இங்கால் நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சுட்டு வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை வந்து உங்களுக்கு சேவ் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவ்யூ ஆகும். நம்ம அதை ஒரு தடவை நம்ம நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இந்த கீழே தெரியிற டிக்ளரேஷன் பாக்ஸில் நம்ம டிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து உங்களுக்கு சப்மிட் பண்ணிக்கலாம். இதில் ஃபைனல் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் டு யூ டு ஃபைனல் சப்மிஷன்ஸ் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் ஒன் சப்மிட்டட் cannot be modified later, click yes to submit and else click cancelனு கொடுத்துருக்காங்க. ஃபைனல் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் எடிட் பண்ண முடியாது. அதனால் ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனல் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா பேக்குன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் எரர் இருந்ததை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எந்த எரருமே இல்லைனா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா ஃபைனல் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம்.